Hello friends, welcome to Kartika10 Sketches. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன drawing வீடியோன்னு வாங்க வீடியோ உள்ளர போய் தெரிஞ்சுக்கலாம். நாம இன்னைக்கு portrait sketching தான் பண்ண போறோம். அதுக்கான sketch book and materials தான் A4 sketch book, then material graphite pencils எடுத்திருக்கேன். Smudging tool, brush and earbuds, Paperstubs. இந்த cartoon பாத்தீங்கன்னா character already outline complete பண்ணிட்டேன். நான் face partல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். flat brush யூஸ் பண்ணி நான் ஃபுல்லாவே face part ஸ்டார்ட் பண்றேன். இந்த அவுட்லைனை பார்த்தோனே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது டிஸ்னில வர பிரின்சஸ் கேரக்டர் தான். கேரக்டர் நேம் Rapunzel. இந்த கேரக்டர் சொன்னதுமே எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது ஒரே ஒரு தான். இந்த கேரக்டரோட ஐடென்டிட்டி பார்த்தீங்கன்னா அந்த லாங் கோல்டன் ஹேர். இந்த கேரக்டர் தான் நாம இன்னைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்ன பண்ணலான்றத பார்க்க போறோம் கலரிங் ப்ராசஸ்ல. நாம இன்னைக்கு கிராஃபைட் பென்சில்ஸ் யூஸ் பண்ணி தான் ஃபுல்லாவே பண்ண போறோம் இந்த ஸ்கெட்சிங் ப்ராசஸ். ஸோ நான் ஐப்ரோஸ் லைன் டச் பண்ணுறேன். நார்மலாக எப்பொழுதுமே போர்ட்ரேட் ஸ்கெட்சிங்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோமோ சேம் மெத்தட் தான் நாம் இதுலேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஐப்ரோஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் தான். இப்போ நாம் இந்த ஐஸில் வந்து ஃபஸ்ட்டு அவுட்டர் லைன் தான் நம்ம இப்போ ட்ரா பண்ணியிருக்கோம். ஒன் பை ஒன்னாக நம்ம ஐபால் எல்லாமே நம்ம இப்போ கலரிங் ப்ராசஸ் பண்ண போகிறோம். இந்த ஐபால் மட்டும் நான் வந்து லைட்டாக ப்ளூ கலர் வந்து கொடுக்க போகிறேன். உள்ளார உள்ள ஐபாலுக்கான அவுட்டர் லேயர் மட்டும். பேலன்ஸ் ஐலாஷஸ் ஐ ஃபுல்லாகவே வர ஐபால் எல்லாமே பிளாக் கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நானும் இன்னைக்கு சில இன்ஃபர்மேஷன் இந்த ஸ்டோரி பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். டிஸ்னி பிரின்சஸில் ஒன் ஆஃப் த ஃபேவரட் கேரக்டர், எல்லாருக்குமே பிடிச்ச கேரக்டர் பார்த்தீங்கன்னா Rapunzel தான். இதோட கேரக்டரில் பார்த்தீங்கன்னா இந்த எது ரொம்பவே ஃபேமஸ் இந்த கேரக்டர்னால் அந்த லாங் கோல்டன் ஹேர் 70 ஃபீட்டுக்கு உள்ளது தான் ரொம்பவே ஐடென்டிக்கல்னு சொல்லலாம். இந்த கேரக்டர் ஸ்டோரி எப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ் கிரிம் 1812 இது வந்து ஒரு ஃபேரிடைல் ஸ்டோரியாக யூரோப்பியனில் இது வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுன்னா, ஒரு கப்புள் வந்து அவங்க ரொம்ப நாளாக வந்து ஒரு குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்க வாழ்ந்துட்டுருக்கிற இடத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா விச் சொல்லுவோம் இல்லையா, சூனியக்காரங்க, அவங்க அதில் ஒரு லேடி வந்து அங்கேயே இருப்பாங்க. அவங்களோட கார்டனில் பார்த்தீங்கன்னா நிறைய செடிகள், பூக்கள், பழங்கள் எல்லாமே இருக்குது. நான் இந்த கப்புள் சொன்னேன் இல்லையா, இந்த கப்புள் அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு நாள் வந்து அந்த தோட்டத்தில் இருக்கிற ஒரு பூ வந்து கேட்குறாங்க. ஸோ சரின்னு சொல்லி அவரும் போய் அந்த பூவை பறிக்க போகிறாரு. அப்போ அந்த விச்சுக்கு வந்து ரொம்பவே கோவம் வந்து அதுக்கப்புறம் இந்த கப்பில் வந்து சபிச்சுட்டு போயிடுறாங்க. ஒவ்வொரு செடியும் நான் குழந்தை மாதிரி வளர்க்குறேன், உங்களுக்கு நாளைக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைய நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். இப்படி தான் இந்த ஸ்டோரி லைன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த கப்பலுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறக்கிறப்பே பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஹேர் டோனில் தான் வந்து பிறக்குது. சொன்ன மாதிரியே அந்த விச் வந்து அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் ஒரு கேஸ்டல் டவர், அதில் வந்து 17 வருஷமாக அந்த கேஸ்டல் டவரில் தான் வச்சிருக்கு அந்த குழந்தைய. வளர வளர வந்து அந்த குழந்தைக்கும் அந்த ஹேர் க்ரோத் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லாங்காக 70 ஃபீட் வரைக்கும் வளர்ந்துருது. இப்போ நம்ம ட்ராயிங் ப்ராசஸில் ஐஸ் நான் சொன்ன மாதிரி அந்த ப்ளூ கலர் எஃபெக்டோட நம்ம கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நோஸ் லைனும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லிப் தான் நெக்ஸ்ட் ப்ராசஸாக பண்ண போகிறோம். நோஸில் இன்னும் கொஞ்சம் டச் பண்ண வேண்டியது இருக்குது. அதையும் பண்ணிவிட்டு நாம் லிப் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சென்டர் லைன் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சென்டர் லைன் முடிச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டார்க் லைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்பர் லிப், லோயர் லிப் நார்மலாக எப்பொழுதும் பண்ணுற மாதிரி ஸ்மச் பண்ணிவிட்டு லைன் ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஹைலைட்டுக்கு நாம் ஒயிட் ஜெல் பென் ஆர் பென்சில் எரேசர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஓவராலாக ஃபேஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இயர்ஸ் ரொம்பவே சிம்பிள் தான். இயர்ஸ் வந்து இந்த ஸ்கெட்சிங்கை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக ஒரு அவுட்லைன் பண்ணிவிட்டு உள்ளார ஸ்மஜிங் ப்ராசஸ் பண்ணிடலாம் டார்க்காக, அவ்வளோதான். இப்போ நம்ம நெக் போர்ஷன்ஸ் தான் பண்ண போகிறோம். நெக் போர்ஷன் முடிச்சுட்டு நம்ம ட்ரெஸ் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிடலாம். நார்மலாக எப்பொழுதுமே டச் பண்ணுற மாதிரி ஃபுல்லாகவே நம்ம டச் பண்ணிக்கலாம் ஸ்கின் டோனுக்காக ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி. இப்போது இந்த கதைக்கு வருவோம். நான் சொன்ன மாதிரி அந்த விச் வந்து அந்த குழந்தையை எடுத்துகிட்டு போயிட்டு 17 வருஷம் அந்த டவரில் தான் வளர்த்துட்டே வருவாங்க. வெளியே எங்கேயுமே விடவும் மாட்டாங்க. அந்த விச் வந்து அவளுடைய முடியை வந்து கீழே போட சொல்லி தான் அந்த டவருக்கு மேலே ஏறி வரதும் இறங்குறதுமே அதை வச்சு தான் அவள் யூஸ் பண்ணி வந்து ஃபுல்லாகவே இந்த ஸ்டோரியில் காமிச்சிருப்பாங்க. இந்த பொண்ணு வந்து எப்பொழுதுமே இவங்களுக்கு வந்து இருக்கிற ஒரே ஒரு பொழுதுபோக்கு பாடுறது மட்டும்தான். இதே மாதிரி ஒரு நாள் பாடிட்டு இருக்கிறப்ப அது வழியாக வந்த ஒரு பிரின்ஸ் வந்து இந்த பாட்டு யார் பாடுறான்னு சொல்லி ரொம்ப நாளாக தேடிட்டு ஃபைனலாக இந்த டவரில் இருந்து தான் அந்த சவுண்டு வருதுன்னு சொல்லி பார்க்குறப்ப அந்த விச் வந்து இந்த பொண்ணோட முடியை பிடிச்சி ஏறி போகிறதும் இறங்குறதும் இவர் ரொம்ப நாளாக கவனித்ததுக்கப்புறம் ஒரு நாள் அதே மாதிரி இவரும் போய் அந்த பொண்ணை மீட் பண்ணுறாரு. அப்போ அவளுடைய கதைகள் அவள் சொல்லி ஷேர் பண்ணுறா. அதை கேட்டு நாளைக்கு உடனே வந்து நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்ஸும் அங்கேருந்து கிளம்புறார். இதை பார்த்த விச் வந்து அந்த பொண்ணோட ஹேரை ஃபுல்லாகவே நறுக்கிட்டு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அவளை ஒரு பாலைவனத்தில் தள்ளி விட்டுடுறா. அவளும் அந்த பாலைவனத்தில் தான் இருக்கிறா. மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த பிரின்ஸ் வந்து அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக அந்த டவருக்கு வரத்துக்காக போகிறாரு. அப்போ அந்த விச் வந்து மேலே இருந்து அந்த கட் பண்ண ஹேரை வந்து சும்மா தூக்கி போட்டு அந்த பிரின்ஸை மேலே வர வச்சு அங்கேருந்து கீழே விழ வச்சிடுறா. அந்த பிரின்ஸும் அங்கேருந்து கீழே விழுந்ததுனால தன்னுடைய கண்ணு வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகி கண் பார்வை இல்லாமல் அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட இருக்கிற பிளேஸ் தெரியாமல் அதே பாலைவனத்துக்கு போய் அங்கே போயிடாரு. அப்போ இவளும் அங்கே இருக்கா. இவளும் அங்கே இருந்து இவரை கண்டுபிடிச்சிடுறா. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு நமக்கு உதவி செஞ்ச வந்ததுனால இவருக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணுறா. இவ அந்த பிரின்ஸ் கிட்ட போனதுமே அவருக்கு கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திரும்ப கிடச்சிருது. அதுக்கப்புறமேட்டு இவங்க 2 பேருமே அவங்களுடைய பேலன்ஸ்க்கு போய் ஹாப்பியாக வாழ்கிற மாதிரி தான் இந்த கதையோட எண்டிங் இருக்கும். இது நம்ம கார்ட்டூன் வைஸ் பார்க்குறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். யார் இது வரைக்கும் பார்க்கலையே நீங்களும் இந்த டிஸ்னி பிரின்சஸ் கேரக்டர் ரபுன்சல் வந்து எல்லா இதுலேயும் யூடியூப்பில் எல்லாத்துலேயும் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணி இந்த ஸ்டோரி ஃபுல்லாக இன்னும் நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம ட்ராயிங் ப்ராசஸில் ட்ரெஸ்ஸிங் கோட் தான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நான் அந்த லேஸ் மட்டும் ஒயிட் கலரில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் ஃபுல்லாகவுமே நான் கிராஃபைட் பென்சில்ஸ் யூஸ் பண்ணி தான் ட்ரெஸ் கோடும் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மோஸ்ட்லி ட்ரெஸ் கோடும் முடிக்க போகிறோம். நமக்கு ஹேர் லைன்ஸ் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. இந்த ஹேண்ட் ப்ராசஸ் லைட்டாக நம்ம ஸ்மச் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கப்புறமேட்டு நம்ம 2 ஹேண்டில் உள்ள அந்த ட்ரெஸ் கோட் மட்டும் நம்ம நெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் ஒயிட் காம்போ மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். ஹேண்டோட பஃப் நம்ம வந்து டார்க் பிளாக் தென் லைட்டாக கிரே ஷேட் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கலாம். பிளாக்லேயும் நான் லைட்டாக டச் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து அது லைட் கிரே ஷேடாக கிடைக்கும். இந்த ஃபுல் பிளாக் வந்து நல்லா டார்க்காக அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம இந்த ஹேண்டோட பஃப் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ட்ரெஸ் கோடு.
இப்போ நம்ம ஃபுல்லாக இந்த பார்டர் வந்து நான் டார்க் பிளாக் கலர்லேயே கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம ஹேர்லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் 3 லேயராக வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நார்மல் லேயராக நம்ம நார்மலான நான் ஸ்டெட்லர் பென்சில் யூஸ் பண்ணி ஹேர்லைன் ஸ்டார்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அடுத்தது இன்னும் டார்க் பண்ணுறதுக்காக 8B பென்சில் நான் நெக்ஸ்ட்டு லேயராக அப்ளை பண்ண போகிறேன். ஃபைனல் டச்சாக நம்ம சார்கோல் பவுடர் யூஸ் பண்ணி டஸ்ட் பண்ணிக்கலாம். தென் நம்ம ஹைலைட்டுக்கு பென் எரேசர் ஆர் பென்சில் எரேசர் யூஸ் பண்ணி நம்ம ஹைலைட் பண்ணிடலாம் ஹேர்லைன்ஸ். இப்போ நான் ஒரு ஹாஃப் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட் லேயரில். செகண்ட் ஹாஃப் நான் இந்த சைடில் உள்ள ஹேர்லைன்ஸும் சேம் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நான் ட்ரா பண்ணுறேன். இப்போ நான் ஸ்மச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நான் 8B கிரேட் எடுக்க போகிறேன். இதை விட டார்க் கிரேட் யூஸ் பண்ணி நான் நெக்ஸ்ட்டு செகண்ட் லேயராக சொன்ன மாதிரி அப்ளை பண்ண போகிறேன். இப்போ நம்ம போத் சைட்ஸும் சேம் ப்ராசஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்மச் பண்ணிவிட்டு சார்கோல் டஸ்ட் யூஸ் பண்ணி இன்னும் டார்க் பண்ணிடலாம். இப்போ நம்ம லெஃப்ட் சைட் ஹேர்லைன்ஸ் வந்து சார்கோல் டஸ்ட் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. போத் சைட்ஸும் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஹைலைட்காக நான் பென்சில் எரேசர் யூஸ் பண்ணி அங்கங்கே நான் டச் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கிறேன் ஹேர்லைன்ஸ். நாம் இப்போது இந்த ஸ்கெட்சிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதோட க்ளோஸ் வியூ ஷேடிங் ப்ராசஸ் பாருங்கள் நமக்கு எப்படி கிடச்சிருக்குன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி கலர் பென்சில் யூஸ் பண்ணி சேம் இந்த கேரக்டர் டிஸ்னி பிரின்சஸ் நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க.
Thanks for watching.